அப்படி இருக்கு. இது எப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம். ஆமா, என் புதூரை சேர்ந்து மங்கலத்து மாரியம்மன் ஆலயம் இல்லையா? முதலாகத்தானே அந்த அம்மனை பதியம்மன் இருக்கிறார். அப்பேற்பட்ட மாரியம்மன் நீ மட்டும் தான் குடிக்கல, சத்தம் போடக்கூடாது. மங்கலத்து மாரியம்மனுக்காகத்தானே திருவிழா எடுத்தாலும் அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலமான அந்த அம்மனை பிறக்க வைக்க வேண்டும், இங்க பதிய மட்டும் வேண்டும், அவளோட காத்து அப்படி இருக்கும்போது அப்படி என்பது விளக்கம். ஆமா, அப்படி இருக்கு. இப்பேற்பட்ட தெய்வீகம் போது சபையில வந்தேன். யார் எப்பேற்பட்டவர்? ஆமா, எதாவது விளக்கம் தெரியுமா? விளக்கமா சொல்லுங்க. கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தில் போய் ஆடுது. நேற்று எங்க ஆடுனோம்? கல்வராயன் மலை அருகாமல் இருக்கக்கூடிய பக்கத்துல திருக்கோயில் ஆடணும். ஆமா, மழை தண்ணி ஏத்துக்குதா? அதாவது ஒத்துக்கல. ஆமா ஆமா, அப்படி இருக்கு. ஆமா, இப்ப வந்திருக்கேன். ஆமா, நான் யார் யார் ஏதாவது விளக்கம் எனக்கு வராது. அப்படி இந்த உலகமானது காலத்திலே சொல்லிக் கொண்டு அப்போது ஒரு நாள் செலுத்தி வழியாக பூமியாக சொல்லுகின்றது. அப்பொழுது மின்னல் கொடி வழியாக மாயாசக்தி. ஆமா, அதாவது இந்த கோயில் சமுதாயம் இருக்குது. ஆமா, அரியர் நம்ம போயிருக்கியா? போயிருக்கமா? எங்க இருக்குது? அங்க ஆத்தூர் பக்கம் பேட்டைக்கு அந்த கோயில் இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 1500 கடை விட்டுருவாங்க. உண்மை ஆட்டக்காரங்களுக்கு ஒரு கடை. ஆமா, கிட்டத்தட்ட 50 ஒரு கடை நம்மகிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க. ஆமா, 50 கடை வேணும். ஆமா ஆமா, இல்ல தாட்டு போயிட்டா ஓடிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஊர்ல ஆடு தரலன்னு சொல்றா. அப்படி இல்ல, தலமா அமைஞ்சி. ஆமா, வருஷமா அழைத்து திருவிழா கொண்டு போது வேணுங்கிறத கவனிப்பாங்க. இந்த ஊரு அகத்தின் அழகு முகத்தில் தெரிவிக்கிறது. எவ்வளவு ஆர்வமாக அப்படி இருக்கும்போது சரி குறை சொல்லக்கூடாது. ஆமா சரி, எத்தனையோ ஊர்ல தண்ணி போட்டுக்கிட்டு ஆடம் போடுவாங்க. அப்படி இருக்காது. மாய சக்தியான பிறந்து எனக்கு ஒரு ஆண் துணை வேணும் என்று பூமி இடத்துல வாக்கின் பிரகாரம் அதை ஒரு லிங்கத்தை உருவம் செய்து அம்மா என்ன ஓடி வருகிறார். ஒரு வீடு ஒரு குழந்தை வந்து பார்த்து என்ன சொல்லுவார்? இந்த பிள்ளை யாரோ, இந்த பிள்ளை யார் அப்படின்னு வினவினேன். ஆமா, அவர்தான் கேள்விக்குறியோடு இன்று பிள்ளையாராக இருக்கிறார். ஆமா சரிமா, மூக்கும் கிடையாது மொழியும் கிடையாது. ஆமா, இப்ப இந்த ஆலயத்தை ஏற்படுத்திருக்காரு. ஆமா, இதுக்கு ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது ஆமா, மஞ்சள் ஒரு வேலை தொடங்க போனாலும் முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். சரி, அதான் இருந்தாலும் இருக்கிறார். ஆமா, அவர் அப்புறம் ஒதுக்கி விட்டு 2வது தரமா செய்யும்போது
நம்ம பின்னாடி வரவர் நம்மளை பார்த்து தங்காங்கிறாங்களா அப்படி சொன்னா தம்பி வந்து ஒண்ணு அண்ணன் அதாவது அண்ணனை கூப்பிட்டா மரியாதை இருக்கு உன்ன தம்பின்னு கூப்பிடக்கூடாது எப்படி இருக்கும் வரும் அப்படி விட்டு பார்க்கும்போது அவதான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அதாவது கட்ட மூட்டிட்டு வருகிறாரு அவரை பார்த்து எதிரி மனப்பான்மை அறிந்து வர கொடுப்பாயாக எதிரியா ஆமா ஆமா இந்த சக்தி என்னை பார்த்து அங்க உனக்கு ஆந்தரம் வேண்டும் என்று மீண்டும் லிங்கதர்ப்பம் செய்ய சொன்ன உடனே மீண்டும் லிங்கதர்ப்பம் செய்யுது ஆமா 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 தம்பி நான் நிக்கிறேன் அங்கே பூமிக்கு ஆமா பரமக்கடல் பார்த்து மாவட்டத்தில் நிக்கிறேன் என்ன பார்த்த உடனே ஓடுங்க மூணாவது கண்ணு ஆமா முக்கன் எனக்கு ஒரு பேர் முக்கனியா முக்கன் மான்மழை சூர காலத்தோடு ஆமா இருக்கும்போது பார்த்த உடனே ஆமா ஓடுகிறார் ஏன் பண்ணு நம்ம கண்டியான சென்றார் ஆமா அண்ணனுக்கு எரித்து விடுவார் அப்படின்னு ஓடுகிறார் ஆமா பார்த்தார் எங்க அண்ணன் ஆமா கோபால கண்ணா சைகை செய்கிறாரு ஆமா எப்படி வயிற்றுல ஓடாது நீல் ஓடிட்டே இருக்கணும் நீ பொண்ணை பார்த்து நீ ஓடனா காலம் பூரா ஓடிட்டே தான் இருக்கணும் அப்படி சொன்னாரு ஆமா என்ன சொன்னாரு தங்க உனக்கு ஆடவன் வேணும் என்றால் நெற்றிக்கு என்ன பிடுங்கி அவர் நெற்றில வைத்தா நீ அவரை சேர்ந்து விடலாம் அப்படி சொன்ன உடனே ஆமா நான் பார்த்தேன் புருஷன் முக்கியமா கண்ணு முக்கியமா புருஷன் பிடுங்கி அவர் நெற்றில வச்சு அவர் நெற்றில வச்சுட்டீங்க பெருமை சொல்லுவாங்க ஆமா காமத்திற்கு கண் இல்ல காமத்துக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரிமா இல்லையா அது எங்களால் உருவாக்கப்பட்டது பாட்டா பரமக்கடவுள் நமக்கு முந்தி வருது இப்படி இருக்கிறாரு அகோரமா இருக்கிறாரு அப்படியே நெற்றிக்கண திறந்து பரமக்கடவுளை மாலையிட வேண்டும் என்று நான் பூஜை செய்து கொண்டிருக்கும்போது பரமக்கடவுளை பார்த்து என்னை காதல் செய்து காதல் திரும்ப செய்வதாக திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்களா இப்ப இந்த அம்மா பண்ணத்தான் இந்த பூலாக மக்களும் வர்றோம் நீ பண்ணுன்னு சொல்லு சரி நான் பண்ணட்டும் லவ் பண்ணி கால் பண்ணி வீட்டுக்கு சம்மதம் இல்லாம ஈத்துட்டு ஓடுறது கல்யாணம் பண்றது கூட தப்பு இல்ல ஆட்டுக்காரர் வீட்டு கல்யாணம் போய் சோறு போடுறாங்க அண்ணன் கோடியில் போய் சாப்பிட்டு ஊரே கறி ஆமா அட்டு கூட கல்யாணம் போய் சாப்பிட சரி அது போகட்டும் அப்படி இருக்கு ஆமா ஆமா பாத்தா தகவல் ஆமா அது அசுர குலத்தை ஆமா பதியாக மன்னவர் சரி பரமக்கடவுள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்று என்னன்னா மருமக ஆமா சின்னவர் தான் ஆமா மாமனார் பெரியவர் தான் மாமனாருடைய காலில் விழ வேண்டும் என்று எனக்கு அவன் என்ன சீர்வரிச்சு கொண்டு வருவாங்க ஆமா நோக்கி வருகிறார் பரமக்கடவுள் இது மாப்போடு வருகிறார் அவன் பதியப்படாது அப்படின்னு கட்டளையிட்டார் சரி நானும் பார்த்தேன் எங்க அப்பா வான்னு சொல்ல போன்னு சொல்லல ஆமான போட்டு அப்படியே போயிட்டாரு சரி பார்த்தா தக்க பெருமாள் பரமக்கடவுள் அழிய வேண்டும் அவரு மகன் தாலி அழிக்க வேண்டும் வந்துருச்சு அவருக்கு ஆமா மரணயாகத்தை அப்படி மரணம் செய்யும்போது இந்த தேவலோகத்துல அதிகாரி மன்னவருக்கு எடுத்து கொண்டு என்ன போதும் மரண யாகம் ஆமா ஆமா உடனே நான் சொன்னேன் எனக்கு உத்தரவு விடுங்க நான் சென்று யாகத்தை நிறுத்தி கொண்டு வருகிறேன் போகாது போனேன்னு மரியாதை கிடையாது நீங்க அங்க போனா உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஆமா ஆமா அப்படி வீடு போனீங்கன்னா யாகத்தை நிறுத்தி வேண்டும் சேராது அப்படின்னு கட்டளையிட்டார் ஆமா உடனே பார்த்து ஆமா அப்பா 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 யாகத்தை
ஏக இருந்து கொண்டு இருக்குது. ஆமா. ஏக அழிய வேண்டும். சரி. மன்னவர் உயிர் பிழைக்க வேண்டும். பிழைக்க வேண்டும் என்று ஏகத்தில் குளித்து ஆமா. இரண்டாவது ஜென்மத்தை முடித்து விட்டுங்க. மூன்றாவது ஜென்மத்தை சொல்லுமா. ஆமா. பருவ ராஜனுக்கு ஆமா. மீனாம்பி. ஆமா. அறுபது குலம் என்ன? ஆமா. மீனவர் குலம். மீனவர் குலம் செம்படம் குலம். ஆமா. ஆமா. அந்த குலத்துல பிறந்து அதாவது இமயமலையில எனக்கு கல்யாணம். ஆமா. ஆமா. அப்ப என்ன நடத்திருப்பா? எப்படி நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆமா. முறைப்படி ஆமா. நிச்சயிக்கப்பட பொழுது ஆமா. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. சம்மதத்தோடு நடக்குது. 33 தேவர்கள். ஆமா. 8000 ரிஷிமார்கள். ஆமா. கெம்புட சித்திட்டார் சொல்ல கூட. ஆமா. அக்கத்துக்கு பாடகர். பாடகர். ஆமா. அனைவரும் திமை மக்கள். அப்ப பூமி என்னது? ஆமா. கீழே இருந்து மேல் நோக்கி சாய்ந்ததுதான். பார்த்தாரு தேவர்கள். சரி. பூமி சாய்கிறது. சாய்கிறது. ஆமா. அகஸ்தியர் ஒன்று செய்து தென்பொதி மலைக்கு அனுப்பினாங்க. ஆமா. அகஸ்தியர் குருமுனி. ஆமா. புள்ளமுனி புள்ளமுனின்னு சொல்லுவாங்க. ஆனா சரி. காவிரி நீர் ஆமா. கவலத்தை அப்படியே கடற்கரையே குடித்தவர். ஓ அவரு. அகஸ்தியர் ஆமா. அந்த பொய்மலை நின்று கொண்டு ஓ என்று அழுகிறார். ஓ யா அம்மை அப்பனோட திருமணத்தை பார்க்க முடியவில்லை. ஓ நாம இங்க வந்துட்டுமே அப்படி பார்க்க முடியுது. அது உடனே ஆமா. அவர் மனத்தை அறிந்து சந்தன குழந்தை கிணத்திலே ஆமா. கல்யாண காட்சி ஒரு கிண்ணத்துல சந்தனத்தை கரைச்சு வச்சு அதுல கல்யாண கோலத்தை பார்த்தார். சரிம்மா. அப்படி இருக்கு. ஆமா. அதுல பாரு எதுல பாரு. எங்க வீட்டுக்காரர் படிச்சது நான். ஆமா. மீண்டும் அவர் படிச்சது அவர் என்ன. ஆமா. அதனால நான் ஒரு வாதுக்காரையும் சரி. அவர் ஒரு வாதுக்காரரு. ஆமா. என் குடும்பத்துல அப்படி சண்டை வரும். ஆமா. 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 அதனால ஆ. ஏதோ காரணமாக தெரியவில்லை. கூப்பிடுங்க. அழைத்திருக்கிறார். அம்பலத்தில் அம்பலவாசல இருந்து பாத்துருவா. என் தேவியாகிய உமாமகேஸ்வரி அழைத்து வரும்படியாக உன்னிடத்திலே கட்டளை எருமாடு பண்ணுவது அழைத்து வந்தாயா? ஆமா. சீக்கிரம் கொண்டு வாடா. எப்படி அங்கிருந்தா வரும்படி கட்டளையா? பாத்து வருமா? பாத்துறோம். என் குடும்பத்து சண்டை நடக்கும். அது வந்துட்டு போறேன். அவன் நெஞ்சு வச்சு போயிடாது. அந்த பாம்பு புடிச்சு புடிச்சுனா பாம்பு அடிக்க மாட்டா. அது அம்மாவோட மொத்தம் தூக்கி அடிக்கலாமே. தான் என்கின்ற அகம் கொண்டு வருகின்றார். யாரு? என் தேவியாகிய உமா மகேஸ்வரி. ஆமா. தன் கணவர் என்ற ஐம்புலங்களையும் அடக்கி பணியோடு வந்தா இந்த நாகம் ஒண்ணும் பண்ணாதுடா போடா. அப்படியா? ஏமா அந்த பாம்புல அடங்கி போய் 10-15 வருஷம் ஆகுதா? அது எது பண்ணாதான் அவர் என்ன சொன்னாரு? ஐம்புலையும் அடக்கி 5 பஞ்சபூதங்கள்னு சொல்லு மேடம் உனக்கு விளக்கமா. அது என் வாயில 5 பஞ்சபூதம் சொல்லுவாங்க. பஞ்சபூதத்தை அடக்கி வந்தா அந்த பாம்பு எதுவுமே பண்ணாது. போய் பாத்துறோமா. ஓ தண்ணி தான் போய் ஏன்டா கேள? நான் சொல்றேன். அவர் செக்க பண்ணணும்னா பாம்பு திப்பாமா. ஒன்னு முடி புடிச்சி ஆமா. ஒன்னு சேரி புடிச்சி ஆமா. கை புடிச்சி ஆமா. அது பூதத்தை அடக்கு. எப்பயும் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இல்லாதவங்க கல்யாணம் பண்ணா நான் சொல்றது கேள்றா.
பணக்கார வீட்டுல இல்லாதவங்க கல்யாணம் பண்ணா அந்த பொம்னாட்டி கொஞ்சம் தெனாவட்டா தான் இருப்பாங்க. அது மாதிரி அவ என்ன படைச்சு நான் திரும்ப அவளை அழிச்சு படைச்சதால அந்த அகத்துல வரான். இருந்தாலும் 5 பஞ்சபூதங்களையும் மனதிலே அடக்கி கட்டினவரே நமக்கு கணவன் அப்படி என்று பணிவோடு வந்தால். ஆமா, அச்சம் நாடம் பருப்பு உண்டு வர அச்சம் நாணம் மடம் பயிர் பிடிச்சிருக்கூடிய இதெல்லாம் அடக்கி வர வேண்டுமா? பாருமா மங்களம் உண்டாகட்டும். கண்ணே பார்வதா ஆடி மாறி மாறி உருவெடுத்த என் பாதார விந்தத்தை ஆதாரமாகத்தானே சேவித்தவர்கள் என்னுடைய இடபாகத்தை விட்டு பிரியாமல் படிக்கு நீடோடியாகத்தானே வரமளித்திருக்கின்றேன். ஒரு புத்தி சங்கதி கேட்கலாமா? அந்த சக்கா தொட்டி புற கோட்டோட திருப்பி அம்பலத்திற்கு முன்பதாக அழைத்த காரணம் என்ன உனக்கு தெரியாது? என்னுடைய இடபாகத்திலே சரிபாகம் பெற்றவள். உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. தெரிஞ்சா நான் இல்ல இதெல்லாம் தெரிஞ்சா நான் உட்காந்து தூங்கிட்ட பாரு. பெண்ணே பார்வதா நான் அழைத்த விவாரம் எதற்காக அழைத்தேன், என்ன காரணம் அப்படி என்று உன்னுடைய வாயால் தெரிவித்தால் அதற்கு நான் விளக்கம் தெரிந்து கொள்வேன். என்னே பார்வதா இந்த பாராய் உலக
தேவர்கள் முதல் யாவற்றமான உயிர் ஜீவனங்களுக்கும் படி அளக்கக்கூடிய பரமக்கடவுள் இல்லையா? ஆமா. திருமணம் ஆகாதவர்களாக இருந்தார் தாயிடத்திலே சொல்லி, ஆமா, திருமணம் ஆனவர்களாக இருந்தார் மனைவியிடத்திலே, ஏன்னா வண்டிக்கு போறவனும் கெட்டிக்கு போறவனும் வந்த அன்னைக்கு தான். ஆமாங்க. ஏன்னா இப்ப டவுனுக்கு போய் திரும்பி வர்றதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடும். ஐயோ, வந்தவங்க இடத்துக்கு போறேன்னு சொல்லணும். ஆமா ஆமா. அதனால பாட்டு போட்டு வீட்டுல இருந்துட்டு மாட்டு வர கையில் வர போட்டு என்ன பண்றது விடு. அப்படி இருப்பதினால் உன்னை அழைத்து விடையாம்பலம் பெற்று அதன் பிறகு செல்லலாம் என்பது ஒரு முக்கிய சங்கதி கேட்கலாமா? கேளு. வெள்ளி அம்பலம் தண்ணி ருக்கு, அசுர், சாமம், அதர்வணம். இந்த 4 வேதம் எதனோட அதை கரெக்டமாகுது. 4 வேதங்களும் அதாவது அங்கத்தில் அடக்கம். ஆமா. இந்த ஜீவாத்மா எதனோட அடக்கமாகுது? இந்த உடலுக்குள் அடக்கம். எப்படி பத்திரிக்கை அடிப்பாங்க? சிவலோக பதவி அடைந்தார். இது மாதிரி எடுத்து வாழ்ந்து வந்த வெங்கடேஷ் இருந்து விட்டாரு. அதை முன்னிட்டு சிவலோக பதவி அடைந்து விட்டார். 18ஆம் நாள் காரியம் கொண்டு வந்து எனக்கு அப்படி பத்திரிக்கை அடிப்பாங்க. அப்படியே சிவன் பத்தி அடைவது. சரி. அப்படி சிவமயம் என்பது என்ன? ஒளிமயம், இருள்மயா. ஏன்னா இந்த உலகத்துல அதிகமான இருளுதான். இந்த இருள் விலக வேண்டும் என்ற ஒளின்னு ஒண்ணு வேணும். ஒளியா அப்படி ஒளி இப்ப கொஞ்ச நாள்ல கரண்ட் இருந்துச்சு. என்னாச்சு? எல்லா இடமும் இருந்தாச்சு. இப்ப இருட்டதான் இருக்கு. போட்டாங்க, அந்த கரண்ட் வந்துச்சு. அப்படி என்ன இந்த இருள் விளக்க வேணும், ஒளியானது வேணும். ஒளி என்பது யாரு? சக்தி இல்லையா? அந்த இருள் விளக்க வந்து சக்தி நான் தான். நீங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் படியாளுக்கு போங்க. இல்ல படியாளுக்கு முதல் தெய்வம் உனக்கு தெரியாது. பார்வதா அடி அகிலத்தின் முதல் தெய்வம். நான் இல்லை என்றால் இந்த உலக மக்களுக்கு உயிர் படி அளக்கவில்லை என்றால் உயிர் பதவே கிடையாது. சொல்லாதா? 5வது வார்டுக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி 25,000 பணத்தை வாங்கிட்டு அது அவன் சொல்லு மாட்டி அப்படியே ஏமாத்திட்டு இருக்கான். சொல்லுமா? அப்படி நான் சொன்னேன். இப்படிதான் நடக்கிறேன். இப்படிதான் இந்த உலகமானது பிரளயமாச்சு. பிரளயமாகும் தம்பி என்ன தெரியுமா? எங்கும் ஜலமயமா வந்துச்சு. சரி. ஜலமயமான உடனே பார்த்தேன் என்னடா இந்த உலகமே பிரளயமாவது இருக்குது. அப்படி ஜலமயமாவது அப்படின்னு அண்டத்துக்கு பூமிக்கு வராகி அவதாரத்தை என்ன ஒண்ணு அண்ணன் கோபாலகண்ணன் பார்த்தாரு. இந்த பிள்ளைக்கு போய் தஞ்சம் கட்டோம்னா காலம் பூரா சொல்லி காட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளில பதறிச்சு. அந்த ஆள் இளைஞன் மேல சின்ன குழந்தை உருவெடுத்து படுத்து விட்டாரு. யாரு? அண்ணன். சரி. இந்த ஆம்பளை பார்த்தாரு. அண்ணன் வழி இல்ல இல்ல தனியா இருக்கு பார்த்தாரு. அங்க போல நம்ம பொட்டாட்டு தானே அப்படியே இடுப்புல வந்து அண்ணா வர சுத்திட்டாரு. வெக்கமான இல்லாம இடுப்புல கொஞ்சம் அறிவில்லை. பொண்டாட்டி இடுப்புல போய் இடுப்புல சுத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. கீழே இறங்கிட கூடாது. எதுக்கு? இல்ல இடுப்புக்கு வந்து கீழே காலில் கீழே
அண்ணா கௌரவ சுத்துறாங்க. ஆமா ஒரு வாதியார் சொரக்குடுக்குள்ள போந்துக்கிட்டாங்க. ஆமா அது பேசுறது ஒரு பாசம் நான் கேட்டேன். ஆமா. ஏன் ஆம்பளை இடுப்புல வந்து நீ சுத்திட்டு ஆமா. இது உனக்கு அசிங்கமா தெரியல அப்படின்னா ஆமா. அதுக்கு அந்த ஆம்பளை சொல்றாரு ஆ, ஆ. கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டுல கடையில அடி போடி ஆ. இப்ப தண்ணி போகுது ஆமா. அந்த தண்ணியில ஆ. நீ நிறைய நிக்கணும்னா ஆமா. அதான் உனக்கு ஒரு சக்தி தேவை. ஆமா. அதுக்காக வந்துட்டான் இப்படி அப்படி நீ அசாம இருக்கிறது அவன் சுத்திக்கிட்டேன். அதுக்கு ஒரு காரணம் அவரு. என்ன காப்பாத்து சுத்திட்டு வா சொல்றாரு. சரி அப்படி நினைச்சு ஆளு இருக்காரு. ஆமா. சரி, பாரு, சண்டே வேணாம். ஆமா. நான் என்ன நான் கேட்டாரு போ. ஆமா. நீ ஒரு சண்டே சொல்ல. ஆமா. குடும்ப தகராறு அப்புறம் வர. இதே பாலாறு ஒரு பாலாறு. அதனால நினைச்சது நம்ம கொஞ்ச நேரம் ரத்தத்தெல்லாம் பார்த்து இருக்கலாம். நேரத்தை